அனைவருக்கும் வணக்கம். புதிய ஜனநாயகம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் டிசம்பர் மாத இதழ் என்னோட கையில் இருக்கு. தோழர்களே, இதில் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை, தொழிலாளி வர்க்கம் படிக்க வேண்டிய ஒரு கட்டுரை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரம் சக்தி 2025 மனுநீதியே இனி தொழிலாளர்களின் தலை விதி அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. தொழிலாளர் தோழர்கள், மீண்டும் சொல்கிறேன், கட்டாயம் இந்த கட்டுரையை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தோழர்களே, இந்த ஸ்ரம் சக்தி நிதி 2025 அப்படின்ற இந்த டிராஃப்ட் ஒரு பாலிசியை மத்திய அரசாங்கம் அக்டோபர்ல வெளியிட்டாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2047க்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழிலாளி வர்க்கம் என்ன மாதிரியான தன்மைக்கு கொண்டு போகணுன்றதை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த முகப்புல ஆரம்பிச்சு கடைசி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா, தொழிலாளிகள் எப்படி இருக்கணும், அவங்களோட உழைப்பை எப்படி செய்யணும் இப்படின்றத பத்தி எல்லாம் உலகாய்ந்து அடிச்சு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, மோடி 2014 கொண்டு வந்தார் இல்லைங்களா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, ஸ்கில் இன் இந்தியா, இன்னும் பல பேர்கள்ல பாத்தீங்கன்னா இந்தியாவை பேரை புது புது விதமா பேரை கொண்டு வந்தாரு இல்லையா. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இந்த விஷயம் நிறைய செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு வரி கூட தொழிலாளரோட உரிமை பத்தியோ தொழிற்சங்க தேவை பத்தியோ ஒரு வெங்காய வெள்ளை பொண்ணு கூட இவனுக்கு எழுதல. இதுதான் இதுல இருக்கக்கூடிய யதார்த்தம். தோழர்களே, இந்த ஸ்ரம் சக்தி நிதிக்கு என்ன சொல்ல வருது தெரியுங்களா? மனுநீதி அடிப்படையில் தொழிலாளி வர்க்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மனுஸ்மிருதி தெரியும், சுக்கிரநீதி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஏன் பகவத்கீதை படிச்சிருப்பீங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் இன்னைக்கு அடிப்படையா இவங்க எடுத்து வச்சு சொல்றாங்க. அதாவது வேலை செய், பலனெல்லாம் எதிர்பார்க்காத, உன்னோட உழைப்பு தர்மம் அப்படின்ற வகையில இது பச்சையா எதிர்க்கானுங்க இந்த விஷயத்துல. அதனாலதான் இது மனுநீதி அப்படின்னு சொல்றோம். தோழர்களே, இன்னும் குறிப்பா சொல்ல போனா, அப்படியாப்பட்ட இந்த மனுஸ்மிருதியில பழைய காலத்துல என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கான்னு இன்றைக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்துக்கு தெரியாது. குறிப்பா பாத்தீங்கன்னா, உடலால் உழைப்பவன் சூத்திரன், சரிங்களா, இது மனுநீதியில சொல்லியிருக்கானுங்க. இது உண்மை, சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னும் அந்த ஒன்றிய அரசோட ஒவ்வொரு திட்டங்கள்ல பாக்குறப்பெல்லாம் உள்ளுக்குள்ள விஷயங்களை எப்படி இந்த பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இன்னமும் புது வடிவில கொண்டு வரன்ற பேர்ல என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. குறிப்பா அடுத்ததான் பாத்தீங்கன்னா, பணிவிடை செய்வது தவம் அப்படின்ற பேர்லாம் மனுஸ்மிருதியில இருக்குது. இதெல்லாம் கோடிட்டு தான் அவன் சொல்றான். இன்னும் ஏவல் செய்வன், கட்டளையிறவன், தொழிற்சங்கத்தை பாத்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு மறைமுகமா ஒரு ஆளுமை இருக்கக்கூடாது, கீழே சூத்திரனு கீழே அப்படின்றதுதான் ஏவல் செய்வன் இழிவான பிறவி, இப்படி எல்லாம் சுக்கிரநீதியில சொல்லுது. இப்பேற்பட்ட இந்த வெங்காயத்தை தான் இவனுங்களை என்ன பண்றாங்கன்னா தூக்கிட்டு இதுக்குள்ள இந்த டிராஃப்டுக்குள்ள சொருகுறாங்க. தோழர்களே, இந்த 2047க்குள்ள இந்த தொழிலாளி வர்க்கத்தை கசக்கி பிழிந்து கார்பரேட்டுகளுக்கு ஒரு அடிமை சேவை செய்யறதுக்கான வேலைகள் தான் செய்யறான். ஆனா வெளியில எப்படி அதை காட்டுறான்னா, உலக அளவில் இது பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு டிஜிட்டல் மயமா கொண்டு போறோம், அவனோட வசதி வாய்ப்புகள்ல அவன் விரல் நுழையில கொண்டு போறோம், ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறோம், இது எல்லாத்தையுமே அதை சொல்லி ஒரு தேன் தடவிய வார்த்தைகளால் அடுக்கி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இந்த மனுஸ்மிருதி வேலையை செய்யறான். இதுக்குதான் நாங்க என்ன சொல்றோம்னா, பட்டவர்த்தனமா இதுக்குதான் கார்பரேட் காவி பாசிசம் அப்படின்ற ஒரு விஷயத்த வரையறுக்கிறோம். அப்போ எது நம்ம கிட்ட தீர்மானிச்சுட்டான். அதாவது 2047க்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தை நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு. ஆனா நாம் என்ன செய்ய போறோம்? நாம் அந்த கொள்கையை ஏற்று நடைமுறைப்படுத்த போறோமா? அதுக்கு மாற்றான ஒரு கொள்கை, முற்போக்கு ஜனநாயக சக்திகள் வைக்க வேண்டாமா? அதற்கான ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை நம்ம வகுக்க வேண்டாமா? அதுதான் நாம் கண்முன்னே இருக்கிறது. அவன் எப்படி ஒரு மனுஸ்மிருதி வச்சுக்கிட்டு அவ்வளவு தைரியமா இன்னைக்கு அரசிதழில் வெளியிடுறானோ, அதே மாதிரி நாமும் நம்மளோட கொள்கை என்னவா இருக்கணும்? தொழிற்சங்கம் அடிப்படை தேவையா இருக்குது. தொழிலாளர் உரிமை காக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளர் தன்னோட உரிமை பத்தி பேச முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு திருச்சியில ஒரு தொழிலாளி கிரைண்டர் வீல அடிச்சு சாவறான். அரை மணி நேரமா ஆளு இல்லை தூக்குறதுக்கு. இதுதான் இவனோட இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் செட்டப்ல இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் அவன் இன்னும் பாத்தீங்கன்னா நம்மள ஆசுவாசப்படுத்துறான். அதாவது எல்லாமே நீ பலனை பார்க்காம நீ வேலை செய்யன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பக்கம் கொள்ளையடிக்கிற ஒரு விஷயத்த பத்தி செய்யாத. இதுதான் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனியம் அன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கத்து குடிச்சது. இன்னைக்கு அது நவீன முறையில கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்யதான் இருக்குது. அப்ப இதை உணர வேண்டும் என்ற வகையில தான் இந்த கட்டுரைகளை எழுதியிருக்கிறோம் தோழர்களே. ஆகையினால
இதற்கான தீர்வையும் நாங்கள் இந்த கட்டுரையில சொல்லியிருக்கிறோம். கட்டாயம் இந்த கட்டுரையை வாங்கி படியுங்கள். தொழிலாளி வர்க்கத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கடமை நம் முன் இருக்குதுன்றதை உணர்வோம். நன்றி, வணக்கம்.